சிரிட்டு ரெடியா? திரும்ப அந்த பக்கம் ஓகே ஓகே கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். மொட்டை மாடல இருக்கும் இப்போ. ஸோ பின்னாடி யாரும் லுங்கி தான் காய போட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்படி தான் வந்துடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சிறப்பான வேலை பின்னாடி யாரும் வரும். என்ன பண்ணுங்கிற நீ வீடியோ எடுக்க போறப்பா? வீடியோ இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காஸ்டியூம் செயின் பிஎல்இ போறது எதுக்கு இப்படிலாம்? ஒரு பால்கனி வந்து புறாங்கெல்லாம் வந்து ஷிட் பண்ணிடுச்சு. அதனால அந்த ஷிட்டை வந்து நம்ம கிளீன் பண்ண போறோம். நம் வீடு நம் உரிமை. இந்த மாதிரி காஸ்டியூம் அவ்வளவுதான். இதான் பசங்க இந்த மாப்பை பிடி தொடர்த்த பிடி மிஷினங்க மாட்டேஜ போடு. இங்கதான் வந்து ரவியோட இது ரூம். ஸோ இங்க வந்து என்ன மேட்டர்னா ஃப்ரண்ட்ல வந்து இங்க பாருங்க புறா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அலங்கோட வந்து பண்ணி வச்சிருக்கு. அதோட பேக் ஷார்ட்ஸ் அவங்க வந்து மான்டேஜஸ்ல எடிட்டர் ஆட் பண்ணுவான். ஒரு வலையை வாங்கி போடுறா போட மாட்டானா கேட்டா வந்து புறா வரட்டும் வாழ்ட்டோம்னா அது வாழ்ந்தா பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா வேண்டிட்டு ஐயோ இந்த வந்து பண்றானே அது நான் வந்து முயற்சி பண்ண வரவே இல்லை. பொறுப்பே இல்லாம வீடியோ எடுக்கும்போது ரஸ்தா பையில வந்து சாக்லேட்டா ஒரு மேஜிக் பாருங்க. சவுண்ட் போட்டு எப்படி ஆடியோ பிக்கப் ஆகும்? டேய் இதுக்கு ஆடியோ தேவையில்லடா. களத்துல வந்து இறங்க போறோம். நான் கொஞ்சம் கண்ணாடி கேட்டு இந்த வீடியோ வந்து கண்ணு தெரியாம வந்து பேச போறேன். கண்ணு தெரியாம சார் என்ன பண்றீங்க? என்ன பதிவு ஓவர் ஆக்டிங் உண்மையே தந்து பாரு பா. ஓவர் ஆக்டிங் தர எனக்கு தெரியும். நான் தரக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாது தரக்க. ஆனா நான் காமெடியா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சீரியஸானவனா. என்னடா பெருங்க வரமாட்டேங்குது. முறை சொரணும் போல இருக்கு. புறா வந்து ஒரு நல்ல ஒரு பறவை தான். என்ன அப்பப்போ தோசை இப்படி போட்டு எதுல போடுங்க இந்த லுங்கிக்குள்ள போடுறியா? லைட் போயிருக்கு ஒரு நாட்டி எப்படியா பண்ணி சூப்பர். நாங்க வந்தோம் உண்மையிலே கிளீன் பண்ண போறோம். வீடியோ கருத்து ஒரு போட்டி இருக்கிறார். நான் திட்டு டென்ஷன் ஆகல. வேலைக்கு அதை என்னடா பண்றா? லுங்கி சொல்லி எப்படி எப்படின்றாண்டா அவன். எப்ப நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி பாருங்க. கவுத்து வச்சிருவா எடுத்துறியா? எதையாச்சும் ஒழுங்கா பண்ண கொஞ்சம். என்னடா பண்ணி வச்சிருக்கேன்? முறத்துல போடாதப்பா. நீ நான் முறை யூஸ் பண்றேன். நீ லுங்கி இப்படி போட்டுக்கோ. நீ உள்ள போட்டு வச்சு நீ போடு போடுதா.
ஆமாங்க. இந்த டீ அள்ளி வெள்ளத்துக்கு கொடுக்கணும். அது யார் தலையில் கொடுக்கும்? நம்ம விட நம்மளோட சொசைட்டியை நம்மளோட லீடர் நம்ம சுத்தமாக பார்த்துக்கிட்டாங்க. நாடு வந்து கிளீனாக ஒரு கருத்தை வச்சுக்கோங்க. ஆனா இவன் கிளீன் பண்றக்கா நீ பேசிக்கிட்டு இருக்க. மாட்டிக்குதான். கொஞ்ச நேரம் ஒரு எடுத்து போட்டு அதெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணி நிறைய வேலைங்க இருக்கு. நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதனால கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறோம். ரன்னிங்கில் போகிறாங்கய்யா. ஒருத்தனை ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கியா. போகும்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? தண்ணீர் இடைவெளியில் போடுவாங்க. ரூமுக்கு தனியாக போடுவோம். அப்படின்னு சொல்ல மாட்டோம். பண்ணு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே. ஸோ எத்தனை பேருக்கு அவங்க அப்பா புக் பண்ணி தரல. ஸோ எல்லாரும் வீட்டில் அப்பா புக் பண்ணி தெய்வங்கள் டோன்ட் வேஸ்ட் வாட்டர். மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திக்கடா. ஹலோ, பஸ் ஏத்தியா? ஒரு உண்மையான ஒரு டாஸ்க் தான். ஜிம்முக்கு போகாமலே சாப்பிட்ட பிரியாணி இடையில வேர்வையிலேயே பிரியாணி சாப்பிட்ட பிரியாணி இடையில வேர்வையிலேயே வந்துருச்சு. அதை போடுவாங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து உங்களோட வீட்லையுமே வந்து க்ளீன் பண்ணோம்னா நாங்கள் வந்து தயார். சிம்பிள் கிளீனிங் அண்ட் ஹவுஸ் கிளீனிங். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் சர்வீஸ் கால் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்பா வய சிரிட்டு அப்படி பேசுறது இந்த பாட்காஸ்ட் அந்த வாக்கு வந்தது. அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வர ஸ்டூடியோவிலே வந்து படுத்துறானுங்க வேற. அவ்வளவுதான் தெரியுது.